ஐயா, மிராக்கிள்ஸ், மிராக்கிள்ஸ், மிராக்கிள்ஸ். இதே தான் இன்னைக்கு எல்லாம் சாமி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அத தாண்டி சுவாமிய நாம எப்படி பார்க்கணும்ன்றத கொஞ்சம் சொல்லுங்க. மிராக்கிள்ங்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தருக்கு திடீர்னு பணம் வரவு வந்துருச்சு, இல்லாட்டா கீழே கண்டு எடுத்தான், பணம் எடுத்தான், ₹1,00,000 எடுத்துட்டான், இல்லாட்டா கீழே திடீர்னு ஒரு 50 கிலோ தங்கம் கிடைச்சது, இல்லைன்னா ஒரு வியாபாரத்தில் வந்து ஏதோ ஒன்று திடீர்னு ஒரு லாபம் வந்தது, அவ்வளோ லாபம் வந்தது, இதெல்லாம் மிராக்கிளாக இருக்குது. இல்லாட்டா படிக்கவே படிக்காத பையன் ஒருத்தன் வந்து நீட் எழுதி பாஸ் பண்ணி அவன் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அவன் நல்ல ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சி அவன் படித்து வந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறாங்களா, இதான் மிராக்கிளா? இல்லாட்டா வந்து ஒருத்தன் சாக கிடக்கிறான், திடீர்னு பார்த்தீங்கன்னா பிழைச்சி வச்சிடறான். ஒருத்தன் திடீர்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டி இருக்குன்னு ஸ்கேனிங் எல்லாமே வந்து சொல்லிடுது, ரிப்போர்ட் சொல்லிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேன்சர் கட்டியே இல்லை, காணாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் மிராக்கிள்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி மிராக்கிள்ஸு கோடிக்கணக்காக தினப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம உடம்புல என்ன இருக்குது? ஏதாவது பேட்டரி இருக்கா நம்ம உடம்புல? நம்ம உடம்புல ஏதாவது எனர்ஜி ஏதாவது பம்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது பெட்ரோலோ ஏதோ ஒன்று, ஒரு மோட்டரோ, ஏதோ பெட்ரோலில் ஓடக்கூடிய ஏதோ ஒரு டீசலில் ஓடக்கூடிய மோட்டர் நம்ம உடம்புல இருக்கா? ஆனால் எப்படி வந்து ரத்தத்தை பாய்ச்சுது? கர்ப்பத்தில் நம்ம 7வது மாதத்தில் இருக்கும்போது நம்ம இதயம் துடிக்க ஆரம்பிச்சிடுது, பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுது. ரத்த நாளங்கள் அவ்வளோ நாளங்கள் நம்ம இதுக்குள்ளே இருக்குது. அது எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கான். அவ்வளவு பம்ப் பண்ணுது, கால்ல இருந்து தலை வரைக்கும் வந்து பம்ப் பண்ணிகிட்டே வருது. அது விடாமல் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் அது பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படி ஒவ்வொரு அவயவங்களும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. லிவர் அதனுடைய கடமையை செய்யுது, கிட்னி அதனுடைய கடமையை செய்யுது, ஹார்ட் அதனுடைய கடமையை செய்யுது, லங்ஸ் அதனுடைய கடமைகளை கரெக்டாக செய்யுது, ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. எல்லாமே நடக்குது. எல்லாமே மிராக்கலாக தெரியல நமக்கு. இந்த சரீரமே மிராக்கலாக இல்லை. இந்த சரீரம் நடக்குது. 2 காலை வச்சு உங்களால் எப்படி பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியுது, ஓட முடியுது? இதே 2 காலுக்கு ஜீவன் இல்லைன்னா அதை நிற்க வைக்க முடியுமா உங்களால்? அப்போ அது உள்ளே இருக்க ஜீவன் எது? அந்த ஜீவன் எங்கே இருக்குது? அந்த ஜீவன் வந்து இவ்வளவு மிராக்கிள்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஜீவன் இவ்வளோ மிராக்கிள்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் எப்படி டைஜஸ்ட் ஆகுது? எப்படி இதில் உள்ள எனர்ஜி நம்ம எடுத்துக்குது, சக்தியை எடுத்துக்குது? எப்படி இவ்வளோ கடின உழைப்புகள் பண்ணுறோம் நம்ம? எப்படி ஒரு சின்ன பச்சிளம் குழந்தை வந்து அவ்வளோ வளர்ந்து முதிர்ந்து கடைசியில் இறக்குது? எல்லாமே மிராக்கிள்ஸ் இல்லை. ஒரு விதையை போட்ட உடனே எப்படி ஒரு செடி வருது? எப்படி ஒரு செடி வந்து மரமாக வருது? எப்படி அந்த மரம் வந்து மறுபடியும் விதைகளை உற்பத்தி பண்ணி நிறைய மரங்களை உற்பத்தி பண்ணுது? எப்படி இதெல்லாம் நடக்குது? ஸோ எல்லாமே இந்த உலகத்தில் மிராக்கிள் இல்லாத ஒரு விஷயம் சொல்லுங்களேன். நம்ம ஏதோ ஒன்று குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே வகுத்துக்கிட்டு இதுதான் மிராக்கிள் அப்படி சொல்லும்போது தானே கஷ்டம் வருது. இதுதான் மிராக்கிள், இப்படித்தான் இருந்தால் தான் மிராக்கிள். திடீர்னு நமக்கு தலையில் கிரீடம் வந்துட்டா மிராக்கிள், திடீர்னு நமக்கு ஒரு பதவி கிடைச்சிட்டா மிராக்கிள், திடீர்னு நமக்கு வந்து ஒரு வியாதி போயிடுச்சுன்னா மிராக்கிள். என்ன இதெல்லாம் சின்ன படத்தனம் இல்லை, ரொம்ப சிறுபடத்தனம் இல்லை. ஸோ இவ்வளோ சிறுபடத்தனத்துக்கு வேணுமா? இவ்வளோ சிறுபடத்தனமாக நம்ம மிராக்கிளை எடுத்துகிட்டு போக வேண்டியது இல்லை. ஒரு பணத்தினால ஒருத்தருக்கு மிராக்கிள்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா, சாமி ஏன் அந்த மிராக்கிள்லாம் தனக்கு பண்ணிக்கல? அவர் சாமி தனக்குன்னு ஏதாவது மிராக்கிள் பண்ணிக்கிட்டாரா? பசியோடு இருந்தார், பட்னியாக பலகாலம் இருந்தார், எந்த மிராக்கிளும் பண்ணிக்கல. நோயோடு பலகாலம் வாழ்ந்தார், 2 வருஷ காலம் நோயில் அப்படி துடித்தார், வழியில் துடித்தார். ஏன் மிராக்கிள் பண்ணிக்கல? ஸோ எவ்வளவோ இருந்தும் சக்திகள் இருந்தும் எதையுமே பிரயோகப்படுத்தாமல் தனக்குன்னு இல்லாட்ட தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கோ எந்த மிராக்களையும் பண்ணலையே. சுற்றி இருக்கவங்க சண்டை அடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களே. ஆசிரமத்தில் எவ்வளோ சண்டைகள் நடந்தது? தன்னுடைய மிராக்குலஸ் ஆக்டிவிட்டீஸ்னால எல்லாரையும் சமாதானப்படுத்துகிற மாதிரி, எல்லாருக்கும் நன்மை வைக்கிற மாதிரி யாருமே எதுவுமே பண்ண வைக்கல. அடிக்கிறவங்க அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே மாயை தான், இன்க்ளூடிங் மிராக்கிள். இது கூட மாயை தான். இந்த மாயைக்காகவா சாமியை நம்ம ஒர்ஷிப் பண்ணணும்? இந்த மாயை கடந்த ஒரு பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மந்தான் சுவாமியும் லெவலுக்கு நம்ம போக வேண்டாமா? இன்னும் அந்த அரை கிளாஸு 1ஆம் கிளாஸில் தான் படிச்சுட்டு இருக்க போகிறோமா? இன்னும் எனக்கு ஒரு சாக்லேட் கிடச்சிருச்சு, எனக்கு ஒரு பதவி கிடச்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிருச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் பிள்ளைக்கு இப்போ ஒரு பேரன் பிறந்துட்டான், இந்த மாதிரியே எத்தனை காலம் சொல்லி வாழ போகிறோம்? மிராக்கிளுங்கிறது நான் பிரம்மத்தை பார்த்துட்டேங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வர வேண்டாமா? இதெல்லாம் கடந்து 1ஆம் கிளாஸை கடந்து கொஞ்சம் மேல் படிப்புக்கு வருவோமே.
இதிலிருந்து விடுபட்டு வருவோமே, இந்த மிராக்கிளுங்கிற தியரியிலேருந்து விடுபட்டு வருவோமே. சாமியை பார்க்குறதே பெரிய மிராக்கிள் இல்லை. எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஞானி வந்து குறுக்கிட்டு இருக்காரு, நம்ம ஒரு ஞானியை பார்க்க நேர்ந்தது, இதே பெரிய மிராக்கிள் இல்லை. இதை விட பெரிய மிராக்கிள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? அத்தனை மிராக்கிள் நடந்து எவ்வளோ காலம் நீங்கள் சுகமாக வாழ்ந்தீங்க, எத்தனை காலம் சுகமாக வாழ முடிஞ்சது? ஆனால் சாமியை பார்த்துட்டேன், சாமி எனக்குள்ளே இருக்காருங்கிற ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு இணையாக இதெல்லாம் இருக்குமா? ஸோ மிராக்கிளுங்கிறது ஒரு குப்பை. இந்த குப்பைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரிலாம் கேள்விகள் நம்ம மனசில் வரவே வேண்டாமே.